ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பாலிடிக்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்ன, அதோட பிரிவுகள் என்ன, அதுக்கப்புறம் பிரசிடென்ட்னா யார், அவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ நம்ம இந்த பார்ட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் அவரோட பதவி, அவரோட இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் அவரோட குவாலிஃபிகேஷன்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் எங்களுக்கு டைம் இல்லை படிக்கிறதுக்கு, எங்களுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னா என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு வந்து குக்கிங், அதுக்கப்புறம் குழந்தைங்க இருக்குது அப்படின்றீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு வந்து காலேஜ் பேஸ்டு சப்ஜெக்ட்ஸும் இதையும் வந்து எங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியணும்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்குலாம் ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கீங்க, சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆஃப்டர்நூன் டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை வீடியோஸை வந்து ரெஃபர் பண்ணுங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் குக் பண்ணும்போது இந்த வீடியோவை வந்து ப்ளே பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் மேலேயோ இல்லை அடுப்பு பக்கத்துலேயோ இது மேலேயோ வச்சுட்டு இதை வந்து ஒன்ஸ் கேட்டுக்கிட்டே, இது வந்து ஒரு எப்படி சொல்கிற, ஒரு பாட்டு கேட்டுகிட்டே சமைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்து குக் பண்ணீங்கன்னா இதில் இருக்க 1-2 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு கிளிக் ஆகும் மைண்டில். இதை வச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் சமைச்செல்லாம் முடிச்சுட்டு உங்களோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வீடியோ வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க, நோட்ஸ் எடுத்து படிக்க உட்காந்திங்கன்னா இட் மே பி யூஸ்ஃபுல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நமக்கு படிக்கணும், உட்கார்ற டைம் வந்து நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அந்த டைமில் தான் நமக்கான டைமாகவே இருக்கும். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நீங்கள் சப்போஸ் வந்து இல்லை எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்கிடுவேன் அப்படின்னீங்கன்னா, ஏர்லி மார்னிங் இருக்கும் இல்லையா, ஒரு 3 o'clock 4 o'clock போல் எழுந்து ஒரு 2 hours போல் படிச்சிங்கன்னா எவ்ரிடே நீங்கள் கோகுல் சார் கொடுக்குற ஷெடியூலை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ட்ராவல் டைம் இருக்கும். அந்த டைமை வந்து நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்க யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட இந்த அவுட் ஸ்டேஷன் போகிறது, அவுட்டிங், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த டைமையும் வந்து நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு விஷயத்தில் இறங்கி அதை ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பித்து அது வந்து உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து கண்டினியூட்டிவாக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கான வெற்றி தான் வந்து அங்கே காத்துட்ருக்குன்னு அர்த்தம். அவங்களோட ட்ராவல் டைமில் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்துருங்க. வந்து ஈவினிங் டைமில் வந்து உங்களோட காலேஜ் சம்மந்தப்பட்ட ஸ்டடீஸ் முடிச்சிருங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா, நீங்கள் டயர்டாக இல்லைன்னா நைட் ஒரு 10 o'clock மேலே இந்த ஷெடியூலை பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு அதுக்கு மேலெலாம் வந்து உட்காரவே முடியாது அப்படின்னு இருந்தீங்கன்னா, நீங்களும் ஒரு 3 o'clock போல் எழுந்து உட்காந்து 3:30 4 o'clock போல் எழுந்து உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஷெடியூலை வந்து முடிக்க முடியும். நான் கரெக்டாக சாப்பிட்டு படுத்துருவேன், காலையில என்னால் எழுந்திரிக்க முடியல அப்படின்னா ஷெடியூல் எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும்? ஸோ நமக்கு ஒரு கோல் இருக்கு, அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சில விஷயத்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த 1 year வந்து நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து 2026ல வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. The Vice President occupies the second highest office in the country. He is accorded a rank next to the President in the official warrant of Presidents. ஸோ நம்ம வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அடுத்து இருக்கவர் தான் வந்து நாட்டிலே வந்து கண்ட்ரியில் வந்து ஹையஸ்ட் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அதாவது குடியரசுத் தலைவருக்கு அடுத்த ஒரு பர்சனாக வந்து ஹையஸ்ட் பர்சன் வந்து வைஸ் பிரசிடென்ட் தான். ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து நம்ம வந்து பிரசிடென்ட் சொல்கிறோம் இல்லையா, அவருக்கு அப்புறம் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. He is accorded rank next to the president in the official warrant of presidents. அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு அடுத்த நிலையில இருக்காரு. அதான் இப்ப சொன்னல, குடியரசுத் தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னா செகண்ட் வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட்டா இருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. This office is modeled on the lines of American vice president. இந்த ஒரு
மாடல் வந்து எங்கிருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வைஸ் பிரசிடென்ட் என்ற மாடல் லைன்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. ஆர்டிகல் 63 of the Constitution provides for the Vice President of India. This office has been created to maintain the political continuity of a state. Article 63 வந்து அரசியலமைப்புல வந்து யாருக்கு வந்து வழங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு தான். அவர் வந்து அவரோட பணி ஒர்க்கை வந்து எப்படி செய்யணும், அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றத வந்து ஆர்டிகல் 63 வந்து சொல்லுது. This office has been created to maintain the political continuity of the state. இந்த ஆர்டிக்கல் வந்து எதை வந்து ஸ்டேட் பண்ணி டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாநிலங்களுடைய அரசியல் அமைப்பை வந்து ஒரு நல்ல முறையில் வந்து கொண்டு போறதுக்கு தான் வந்து இந்த ஆர்டிகல் 63 வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணும்போது நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஸோ இப்போ ஒரு வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கணும்னா அவங்களுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எலெக்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம பிரசிடென்ட்டுக்கு என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் வேணும். ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, பிரசிடென்ட்க்கு வந்து நமக்கு அவர் வந்து ஒரு லோக்சபால மெம்பர் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பட் வைஸ் பிரசிடென்ட்க்கு வந்து ராஜ்யசபால மெம்பர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றாங்க. இங்க பாருங்க, சேம் தான். பிரசிடென்ட்க்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் எல்லாமே சேம் தான். இந்த லோக்சபா ராஜ்யசபான்ற கான்செப்ட் தான் மாறும். He should be the citizen of India. He must have completed the age of 35 years. He must not hold any office of profit under the union, state or local government. பிரசிடென்ட்டாவும் சரி வைஸ் பிரசிடென்ட்டும் சரி, ஒரு தலைவர் அந்த பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து நிக்கணும்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் இந்தியாவோடைய சிட்டிசனா இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு 35 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும். அவங்க வந்து ஸ்டேட், யூனியன், லோக்கல் இந்த மாதிரி எந்த ஒரு கவர்மெண்ட்லயும் வந்து ப்ராஃபிட், அதாவது வருமானம் வரக்கூடிய எந்த ஒரு பதவியிலையும் வந்து அவங்க வந்து இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பிரசிடென்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா, அவங்க வந்து லோக்சபால மெம்பர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. பட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து அவர் வந்து ராஜ்யசபால மெம்பர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. He should have the other qualifications required to become a member of the ராஜ்யசபா. நெக்ஸ்ட், எலெக்ஷன் அண்ட் டேர்ம் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். நம்ம ஒரு வைஸ் பிரசிடென்ட்டை எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவரோட டேர்ம் ஆஃப் பீரியட் என்னன்னு பார்க்கலாம். Article 66(1), the vice president, like the president, is elected not directly by the people, but the method of indirect election. The term of office of the vice president is 5 years. நம்ம பிரசிடென்ட் எப்படி சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம் மூலயமா வந்து எலெக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் வைஸ் பிரசிடென்ட்டையும் வந்து எலெக்ட் பண்றாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வைஸ் பிரசிடென்ட் ஆஸ் வெல் அஸ் பிரசிடென்ட் ரெண்டு பேருமே வந்து எந்த சிஸ்டம் மூலயமா வந்து எலெக்ட் பண்றாங்கன்னா, எலெக்டோரல் காலேஜ்ல இருக்க மெம்பர்ஸ் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம் மூலயமா வந்து எலெக்ட் பண்றாங்க. ரெண்டு பேருக்குமே டேர்ம் ஆஃப் பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 years. இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து மைண்ட்ல வந்து கிராஸ்ப் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் படிக்கும்போது இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி படிக்க பாருங்க. His office may terminate earlier than the fixed term either by resignation, death or by removal. He is eligible for re-election. இப்போ வந்து அவர் வந்து ஒரு பர்சன் வந்து வைஸ் பிரசிடென்ட்டா இருக்காங்கன்னா அவங்களோட ஆட்சி காலம் 5 வருஷம் சொல்லியிருந்த டேர்ம், அதுக்கு முன்னாடியே வந்து அவரோட பணி நீக்கமோ இல்லை வேற ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடென்ட்டா எப்போ ஆவாங்கன்னா அவங்களோட டேர்ம் வந்து டெர்மினேட் ஆகும். எப்போன்னா, ஒன்று அவராகவே இல்லை எனக்கு இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போவாங்க. இல்லை அப்படின்னா அவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா போவாங்க. அப்படி இல்லைன்னா ரிமூவல், அவர் வந்து சட்டவிரோதமா செயல்களை செஞ்சாங்கன்னா பிரசிடென்ட் மாதிரி இந்த பிரசிடென்ட் வந்து எப்படி பணி நீக்கம் செய்யறாங்களோ அதே மாதிரி இவரையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றான். பட் இவர் வந்து ரீஎலெக்ஷன் மூலயமா
எலெக்ஷன்ல கலந்துக்கிட்டு மறுபடியும் வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. He is eligible for re-election. Till then, deputy chairman of the Rajya Sabha can perform the duties of the chairman of the Rajya Sabha. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வைஸ் பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபாவோட தலைவர் மாதிரி, தலைவர், அதாவது நோட் பண்ணிக்கோங்க, ராஜ்யசபாவுடைய தலைவர் வந்து வைஸ் பிரசிடென்ட். அங்கே இருக்க சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கிறது வந்து ராஜ்யசபாவில் வந்து வைஸ் பிரசிடென்ட் தான். இப்போ அந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து பணி நீக்கமோ இல்லை தவறிட்டாரு, இறந்துட்டாரு அப்படின்னா மறுபடியும் ஒரு புது வைஸ் பிரசிடென்ட் வந்து வர வரைக்கும் அந்த ராஜ்யசபா வந்து வழி நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா கேன் பெர்ஃபார்ம் த டியூட்டிஸ் ஆஃப் த சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. ஸோ டெபுட்டி சேர்மன் தான் வந்து அங்கே வந்து அந்த ராஜ்யசபா வந்து வழி நடத்திட்டு போவார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. If the post of president and vice president lie vacant, Chief Justice of India works as president. This situation happened in 1969 when Chief Justice M. Hidayatullah was appointed as President of India. இப்போ ஒரே சமயத்தில் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ரெண்டு பேருடைய போஸ்ட்டும் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ரெண்டு இடத்துலையுமே வந்து நம்ம இப்போ வந்து ஒரு புதிய தலைவரை நியமிக்கணுன்ற பட்சத்தில் அந்த இடத்துல எதனா ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கணும், இல்லை அந்த டைமில் வந்து நாட்டை வழி நடத்தணும் அப்படின்னா யார் வந்து அந்த பதவியில் இருப்பாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாங்க. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ரெண்டு இடத்துல வராரு. ஒன்று வந்து பிரசிடென்ட் வந்து எலெக்ஷன் மூலமா ஒரு பிரசிடென்ட் வந்து நியமனம் ஆனதுக்கு அப்புறமா சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி தான் வந்து உறுதிமொழி ஏற்று அவரை வந்து அவரோட பதவி ஏற்பாரு. இப்போ இன்னொரு இடத்துல எங்க வராருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட் ரெண்டு பேருமே வந்து ஒரே சமயத்துல இல்லை, ரெண்டு பேரோட போஸ்டிங்கும் வேக்கண்டா இருக்குன்னா அந்த டைம்ல அந்த இடத்துல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்டா ஒர்க் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் வந்து 1969ல நடந்திருக்குன்னு சொல்றாங்க. யார் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருந்திருக்காங்கன்னா எந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருந்திருக்காருன்னா எம் ஹிதயத்துல்லா வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எம் ஹிதயத்துல்லா அவர் வந்து அந்த டைம்ல வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, அப்பாயிண்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எப்போன்னா 1969ல. ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். The vice president may be removed from his office by a resolution of a Council of States Rajya Sabha passed by a majority of all of the then members of the council and agreed to by the House of the People Lok Sabha. அதாவது நம்ம வைஸ் பிரசிடென்ட்டை ஒன்று வந்து அவர் பணி நீக்கம் பண்ணணும்னா 3 முறை சொன்னோம் இல்லையா. ஒன்று வந்து அவரே ரிசைன் பண்ணணும், இல்லை வந்து அவர் இறந்துட்டாரு, அப்படி இல்லைன்னா அவர் வந்து எதனா ஒரு சட்டவிரோதமான செயல் செஞ்சாருன்னா அவர் வந்து நம்ம பணி நீக்கம் செய்யலாம்னு சொன்னோம் இல்லையா. அவரே பணி நீக்கம் செஞ்சாருனாலும் எந்த ஒரு மற்றவங்களோட முடிவு தேவைப்படாது. இல்லை இறந்துட்டாருன்னா எலெக்ஷன் வந்து வச்சு புதிய தலைவரை வந்து தேர்வு பண்ணுவாங்க. இப்போ அவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னா எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க? பிரசிடென்ட்டுக்கு என்ன பண்ணாங்க, அந்த பார்லிமெண்ட் ஹவுசஸ்ல இருக்கவங்க அப்புறம் எலெக்டட் மெம்பர்ஸ்லாம் வந்து சில பேர் வந்து ஓட் பண்ணி 1/4 ஆஃப் பீப்புள் வந்து அங்கே வந்து ஓகே இவரை வந்து நம்ம பணி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் மாதிரி வைப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஒரு வாக்குரிமை மாதிரி வாக்குப்பதிவு மாதிரி வச்சு ஓகே இவர் பண்ண தப்பு, இவரை வந்து நம்ம பணி நீக்கம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு கலந்தாய்வில் வந்து 1/4 ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஓகேன்னு சொன்னால் அவரை வந்து பணி நீக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ வைஸ் பிரசிடென்ட்டை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது ராஜ்யசபாவில் இருக்க மாநிலங்களவை சார்ந்த மினிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்க மெம்பர்ஸ் வந்து ஓகே இவரை வந்து நம்ம பணி நீக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க அப்படின்னா அவரை வந்து பணி நீக்கம் பண்ணிடுவாங்க. ராஜ்யசபாவில் இருக்கவங்க முடிவு பண்ணாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அந்த கவுன்சிலில் இருக்கவங்க முடிவு பண்ணணும். அப்புறம் ப்ளஸ் ராஜ்யசபா மட்டும் இல்லாமல் அந்த லோக்சபாவில் இருக்க மெம்பர்ஸுமே வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் வந்து அந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து பணி நீக்கம் செய்யப்படுவார். நெக்ஸ்ட், a resolution for this purpose may be moved only after a notice of at least a minimum of 14 days has been given of such intention. அதே மாதிரி நம்ம இப்போ வந்து இவரை வந்து பணி நீக்கம் பண்ணுறோம் அப்படின்னா இனி அவருக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு 14 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ப்ரையராக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நோட்டீஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். ஒரு நபர் வந்து வைஸ் பிரசிடென்ட்டா துணைத் தலைவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அவருக்கு என்னென்ன முக்கியமான கடமைகள் இருக்குன்றத பார்க்க போறோம். The vice president is the ex officio chairman of the ராஜ்யசபா. ஸோ இந்த ராஜ்யசபாவோட முக்கிய தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைஸ் பிரசிடென்ட் இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. He regulates the proceeding of the house. He decides the order of the house. He decides the administrability of the resolution or questions. அந்த ஹவுஸோடைய சில ப்ரொசீஜர்ஸ், அதாவது இந்த ஹவுஸ் வந்து இந்த சட்டத்துங்களை சார்ந்து இந்த முடிவுகளெல்லாம் எடுக்கலாம், இந்த நடைமுறைகளெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தணும், இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்ன்ட்டு அந்த ராஜ்யசபா என்ன விஷயத்துலலாம் ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த ராஜ்யசபா என்னென்ன ஒர்க்லாம் செய்யணுன்றத ப்ரொசீட் பண்ணுறது வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் தான். ப்ளஸ் அந்த ராஜ்யசபாவில் சில முடிவுகளெல்லாம் எடுக்கிற தகுதி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. He suspends or adjourns the house in case of grave disorder. திடீர்னு ஒரு முக்கிய காலகட்டத்தில் வந்து அவர் வந்து அந்த ஹவுஸை, அதாவது ராஜ்யசபா வந்து கூட்டுறதுக்கோ கலைக்கிறதுக்கோ அவருக்கு வந்து எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க, உரிமையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. When the president is unable to discharge his duties due to illness or absence from the country, he attends to the function of the president for a maximum period of 6 months. நம்ம குடியரசுத் தலைவரால் உடம்பு சரிய முடியலையோ, இல்லை அவர் வந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்காரு ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னா, அவர் இடத்துல இருந்து அவரோட வேலைகளை செய்யறதுக்கு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு உரிமை இருக்கு, தகுதி இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளோ காலகட்டத்துக்கு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டியூரேஷன் வச்சு ஒரு கான்செப்ட் நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்லையும் பார்த்தோம். இந்த ஸ்டேட் எமர்ஜென்சியில வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் எலெக்ஷன் வச்சு நம்ம வந்து திருப்பி வந்து ஒரு தலைவர் நியமனம் பண்ணி தான் அந்த கவர்னன்ஸை கொண்டு போனோம் அப்படின்னா, அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட காலகட்டத்தில் பிரசிடென்ட் ரூல் இருக்கும். அதாவது பிரசிடென்ட் வந்து கவர்னர் மூலயமா அந்த இடத்துல பிரசிடென்ட் ரூல் பண்ணுவாருன்னு சொன்னோம். எவ்வளோ காலகட்டத்துக்குன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ். பட் அந்த கவர்னர் வந்து இப்போ இங்கே எலெக்ஷன் நடத்த முடியல அப்படின்னு சொன்னார்னா நம்ம 1 இயர் வரைக்கும் அதை வந்து கவர்னர் வந்து பிரசிடென்ட் ரூல்ஸ் மூலிமா கவர்ன் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி இங்கேயும் பிரசிடென்ட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து அவரோட இடத்துல இருந்து அவருக்கான வேலைகளை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், casting vote. According to Article 100 of the Constitution, the Vice President can only cast his vote when there is a tie over the bill in the Rajya Sabha. It means there is need for one vote only to pass the bill. No members have any right to oppose his decision. இப்போ ஆர்டிக்கல் 100 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல். இப்போ ராஜ்யசபாவில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தலாமா வேண்டாமான்ற ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லா மெம்பர்ஸும் ராஜ்யசபாவில் இருக்கவங்களாம் ஓட் போடுவாங்க. இது எனக்கு ஓகே, இது எனக்கு ஓகே இல்லைன்ற மாதிரி ஓட் பண்ணுறாங்க. 50-50 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 10 பேரில் 5 பேர் எனக்கு ஓகேன்றாங்க, 5 பேர் எனக்கு வேணான்றாங்கன்னா இப்போ அதை நம்ம அமல்படுத்தலாமா வேணாமான்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அந்த இடத்துல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைஸ் பிரசிடென்ட் உள்ள வருவார். என்னன்னா இப்போ அவர் கையில தான் இருக்கு, அது ஓகேவா ஓகே இல்லையான்னு. அவர் ஓகேனாருன்னா ஓகே, ஓகே இல்லைன்னா ஓகே இல்லை தான். ஆனால் அதே மாதிரி அவரை வந்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் முடியாது. நீங்க ஓகே சொல்லுங்க, இல்லை இது வேண்டாம் அப்படின்ட்டு பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ எந்த ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் அவரோட முடிவில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. அவரோட முடிவு தான் ஃபைனல் முடிவு. அதே மாதிரி அவரோட டிசிஷனை யாரும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆர்டிக்கல் 100 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படி வைஸ் பிரசிடென்ட்டோட முடிவு தான் வந்து ஃபைனல் முடிவு. அதுக்கு தான் வந்து அது வந்து கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்றாங்க. அவரோட முடிவு வாக்குன்னு சொல்லலாம். கேஸ்டிங் ஓட்டுனா முடிவு வாக்கு, அவரோட முடிவு வாக்கு தான் வந்து முடிவா இருக்கும் அங்க. நெக்ஸ்ட், அதே மாதிரி அவர் எடுத்த முடிவை வந்து யாருமே வந்து அப்போஸ் பண்ணவும் முடியாது. இல்லை இப்போ வந்து இதை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை வந்து ஓகே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கு அவர் ஓகே சொல்கிறாருன்னா, இல்லை அவரோட முடிவை வந்து நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே வந்து அங்கே யாருமே வந்து பேச முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இப்போ நம்ம வைஸ் பிரசிடென்ட்டுக்கான எல்லா ஃபங்க்ஷன்ஸ், அவரோட டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். Article 74(1) says, there shall be a council of ministers with the prime minister as the head to aid and advise the president. ஸோ நம்ம நாட்டே வந்து வழி நடத்தி முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறது வந்து
குடியரசுத் தலைவர்னு சொன்னோம். இந்த குடியரசுத் தலைவருக்கு உதவியா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர் உதவியோட இந்த முடிவு எடுக்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் உதவியோட இந்த விஷயங்களை வந்து வழிமுறைகிறாரு அப்படின்ட்டு சொன்னோம் இல்லையா. இந்த பிரைம் மினிஸ்டர் தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பிரசிடென்ட்டை விட சில முக்கிய எப்படி சொல்ல முக்கிய ரோல்லாம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ், நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இவருக்கு இருக்கு. நிறைய இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ்லாம் கூடவே வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு இருக்குன்னு சொல்லலாம். பிரசிடென்ட் வந்து சில முக்கிய விஷயத்துல வந்து முடிவு எடுக்கிறாருன்னா பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸோட தான் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பிரைம் மினிஸ்டருக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இவர் வச்சுக்குவார். இவர் ஒரு 10 மந்திரி அவையை வச்சுட்டு அவங்கள வந்து கலந்தாய்வு செய்வாரு. இதுல இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஓகேவா இல்லையானா அவர் ஒரு டிஸ்கஷன் வச்சு அங்க ஒரு முடிவு எடுத்துட்டு நல்ல விதமா அதை கொண்டு போய் பிரசிடென்ட்டோட கலந்தாய்வு செஞ்சு பிரசிடென்ட்டுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாரு. இது ஓகே, இதை நம்ம வந்து இப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுப்பாரு. அந்த அட்வைசபிள் மூமெண்ட் மூலமா பிரசிடென்ட் வந்து நம்ம நாட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போறாரு. ஓகே. The post of Prime Minister of India has adopted the Westminster model of the constitutional democracy. The Parliament of England is situated in Westminster, so it is called Westminster Parliament. நம்மளோட இந்த பிரைம் மினிஸ்டரோட போஸ்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து எங்கிருந்து அடாப்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி அங்க இருந்து நமக்கு வந்து அடாப்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா இங்கிலாந்து. ஸோ இதுல இருந்து மறைமுகமா எந்த நாட்டுல இருந்து நம்ம இந்த பிரைம் மினிஸ்டர்ன்ற போஸ்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. எந்த பார்லிமெண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்ட். இது எங்க சிச்சுவேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. The leader of the majority party in Lok Sabha is appointed by the president as the prime minister. The other ministers are appointed by the president on the advice of the president. நிறைய மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து லோக் சபால வந்து பிரசிடென்டாலையும் வந்து பிரைம் மினிஸ்டராலையும் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மற்ற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்றது வந்து பிரசிடென்ட் தான். யாரோட அட்வைஸ் படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அட்வைஸ் படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றது, அவங்களுக்கான துறைகளை வந்து வகுத்து கொடுக்கறது யாருன்னா பிரசிடென்ட் தான். ஸோ நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இவங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில சின்ன விஷயம் தான் வந்து நம்ம கவனிக்காம விட்டுட்டு எக்ஸாம்ல வந்து அந்த மார்க்கை லாஸ் பண்ணுவோம். If no party commands absolute majority in the Lok Sabha, the president can summon the leader of any party who in his opinion can manage to form a ministry. இப்ப அந்த லோக் சபால மக்களவையில வந்து பெரும்பான்மையான மக்கள் இல்ல, பார்ட்டி இல்ல அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிரசிடென்ட் வந்து ஒரு தலைவரை நியமிச்சு அந்த மினிஸ்ட்ரியை கொண்டு போறதுக்கு பரிந்துரை பண்ணலாம். இந்த பிரசிடென்ட் அட்மினிஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா ஒரு ரீட் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிரைம் மினிஸ்டரோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம், அப்புறம் அவரோட டியூட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த பிரைம் மினிஸ்டரோடைய டியூட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் எந்த ஆர்டிக்கல் அடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா 78. நம்ம பிரைம் மினிஸ்டருக்கான ஆர்டிக்கல் என்ன 78. நம்ம வைஸ் பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் வகுத்திருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆர்டிக்கல் என்ன ஆர்டிக்கல் 63. ஸோ யாருக்கு எந்த ஆர்டிக்கல் அவங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு எந்த ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 78 படி அவருக்கு என்னென்ன டியூட்டிஸ் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா the prime minister decides the rank of his ministers and distribute various departments. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மந்திரிகளை வந்து மினிஸ்டர்ஸை வந்து நியமனம் பண்ணி அவங்களுக்கு சார்ந்த துறைகளை வகுக்கிறதுல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து முக்கிய பங்கு இருக்காரு. The prime minister decides the dates and agenda of the meeting of the cabinet which he presides. கூட்டங்களை கூட்டுறதுக்கும் அந்த கூட்டங்களை கூட்டுற தேதிகளை வந்து முடிவு செய்யறதுலையும் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் வந்து முடிவு பண்ணுவாரு. The prime minister informally consults 2 or 3 of his senior colleagues
when he does not convene a cabinet meeting. இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த மீட்டிங்கை வந்து கேபினெட் மீட்டிங்கை வந்து கூட்டிட்டு அதில் வந்து சப்போஸ் அவரால் இன்கேஸ் வந்து அட்டன் பண்ண முடியலன்னா அவருடைய 2-3 சீனியர் கொலிஜியஸை வச்சு அவர் வந்து அங்கே கன்சல்ட் பண்ணிக்குவார். அவர் வந்து சப்போஸ் அந்த மீட்டிங்கை வந்து கன்வே பண்ணலன்னா. The Prime Minister supervise the work of various ministers. The Council of Ministers வந்து நியமனம் பண்ணி அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டை பிரித்து விடுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க அந்தந்த துறையில் வந்து கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா இல்லையான்றதை வந்து கவனிக்கிறது வந்து பிரைம் மினிஸ்டருடைய இம்பார்ட்டன்ட் டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. To converse to the President all decisions of the Council of Ministers connecting to the government of the affairs of the Union and proposals for legislation. சட்டமன்றத்தில் எடுக்கப்படுற சில சட்டங்கள் முடிவுகளை வந்து பிரசிடென்ட் வரைக்கும் எடுத்துட்டு போய் அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பிரசிடென்ட்டோட ஒரு கனெக்ட் பண்றது, ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். சில முக்கிய முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கு வந்து பிரசிடென்ட்க்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் நடுவில் ஒர்க் பண்றது வந்து பிரைம் மினிஸ்டர் தான். இங்க மறுபடியும் சொல்றாங்க பாருங்க, த பிரைம் மினிஸ்டர் ஆக்ட் ஆஸ் த லிங்க் பிட்வீன் த பிரசிடென்ட் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். The Prime Minister is the leader of the nation and chief spokesperson of the country. சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம நேஷனோடைய லீடரே வந்து பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாம். ஏன்னா பிரசிடென்ட்டை விட நிறைய டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், நிறைய எப்படி சொல்றது, முக்கியத்துவம் வாய்ந்த வேலைகளை செய்யறது, நிறைய கடமைகள் இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு தான். அவர் தான் நம்ம கண்ட்ரியோட சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. பேச்சாளராக இருக்கிறதும் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. As the leader of the nation, the Prime Minister represents our nation at all international conferences like Commonwealth, Summit of the Non-Aligned Nations and SAARC nations. நம்ம நாட்டோட தலைவராக பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணலாம்னா, நம்ம நாட்டை வந்து சில இடங்கள்ல வந்து பிரதிபலிக்கலாம். இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் போறாங்கன்னா நம்ம நாட்டோட பிரசிடென்ட் இல்லைன்னா, பிரசிடென்ட்டை தாண்டி அந்த நாட்டு தலைவராக அந்த கமிட்டிலேயோ இல்லை அந்த கான்ஃபரன்ஸ்லேயோ நம்ம நாட்டை வந்து முன்னிறுத்தி அவர் வந்து அவரோட பேச்சை வந்து பேசுவார். அதான் முன்னாடி பாயிண்ட்ல சொன்னோம் இல்லையா, நம்ம நாட்டோடைய சீஃப் ஸ்போக் பர்சனா வந்து இருக்கிறது பிரைம் மினிஸ்டர் தான். ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல இல்லை ஒரு நான் அலைன் நேஷன்ல வந்து இல்லை சார்க் நேஷன்ஸ் இந்த மாதிரி முக்கிய மீட்டிங்ஸ்லாம் வந்து முக்கியமான மீட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம நாட்டை வந்து பிரதிபலிச்சு நிற்கிறாரு. Council of Ministers. After the election, the President of India, on the advice of Prime Minister, appoints the Council of Ministers. ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்ட்லையும் பார்த்தோம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். பட் வந்து பிரைம் மினிஸ்டரோட பரிந்துரைப்புபடி நம்ம பிரசிடென்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. த கான்ஸ்டியூஷன் restricts the number of council of ministers including the prime minister to 15% of the total members of Lok Sabha. நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 15% தான் வந்து மெம்பர்ஸ் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்றாங்க. அதாவது இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நம்பர் வந்து 15% தான் இருக்கணுன்றாங்க. இன்க்ளூட் பிரைம் மினிஸ்டரையும் சேர்த்தே வந்து 15% தான் இருக்கணும் அப்படின்றாங்க லோக்சபாவோட மெம்பர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, திஸ் மே பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் இந்தியா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னா 15% தான் இருக்கணும், இன்க்ளூடிங் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா. ஸோ நம்ம மினிஸ்டர்ஸை வந்து எத்தனை வகையாக பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 விதமான மினிஸ்டர்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், டெபுட்டி மினிஸ்டர்ஸ். ஸோ இதில் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் வந்து பெரும் முக்கிய இம்பார்ட்டன்ட், அப்புறம் வந்து முக்கிய பங்காளராக இருக்காங்க. அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். கேபினெட் மினிஸ்டர்ஸ். The cabinet is an informal body of the senior ministers who form the nucleus of administration. நான் சொன்னேன் இல்லையா, இவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மினிஸ்டர்ஸ். இவங்க தான் வந்து அந்த அமைச்சரவை குழுவிலேயே வந்து நியூக்ளியஸ், அதாவது கருமுட்டையாக இருக்காங்க. இவங்களை தாண்டி அந்த ஒரு இடத்துல ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இல்லாமல் அந்த ஒரு மீட்டிங் நடக்கவே நடக்காது.
Important decisions of the government are taken by the cabinet such as defense, finance, external affairs and home. நான் சொன்னேன் இல்லையா, சில முக்கிய விஷயங்களுக்கான முடிவுகள் எடுக்கிறாங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் இல்லாம அந்த மீட்டிங் நடக்காது. ஒரு முடிவை வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் இல்லாம எடுக்க மாட்டாங்க. Ministers of states. These ministers belong to the second category of ministers in the council. They are also in charge of ministries or departments, but they do not participate in the meeting of the cabinet unless invited to do so. அதாவது இவங்க வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு அடுத்த கட்டத்தில் இருக்காங்க. இவங்க அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, முக்கியம்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இன்சார்ஜாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வகுத்து கொடுத்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து வேலைலாம் சரியாக செய்தா, இந்த சில இப்போ ஒரு கல்வித்துறைன்னு வச்சுக்கோம், அதில் வந்து சில மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டில் வந்து இந்த விஷயம்லாம் வந்து மாணவர்களுக்கு கரெக்டாக போய் சேரணும், இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலேட் பண்ணிக்கணும், சில ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, சில சட்டத்திட்டங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு வகுத்து கொடுத்துருவாங்க. இப்போ எப்படி சீஃப் கேபினெட் மினிஸ்டர்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து கவர்மெண்ட்ல கேபினெட் மினிஸ்டர்ஸ் இல்லாம சில முடிவுகளை எடுக்க மாட்டாங்க, அவங்க தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு கிடையாது, ஸ்டேட் மினிஸ்டர்ஸ்க்கு கிடையாது. இப்ப இந்த கூட்டத்துக்கு இவங்க தேவைன்னா கூப்பிட்டாங்கன்னா அவங்க வரலாம், அப்படி இல்லை இந்த கூட்டம் வந்து ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இல்லாமலே அவங்க இல்லாம இந்த முடிவை எடுத்து நம்ம வந்து அமல்படுத்திக்கலாம் அப்படின்னா ஸோ ஸ்டேட் மினிஸ்டரோட தேவை வந்து அங்க தேவைப்படாது. டெபுட்டி மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்க வந்து ஸ்டேட் மினிஸ்டர்ஸ்க்கும் அடுத்த கட்டத்தில் இருக்காங்க. தே ஆர் த லோவஸ்ட் ரேங்க் மினிஸ்டர்ஸ் இன் த கேபினெட். They assist either the ministers of cabinet or state in the performance of the duties entrusted to them. ஸோ இப்போ வந்து டெபுட்டி மினிஸ்டர்ஸ் வந்து மூணாவது கட்டத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கறது தான் வந்து நம்ம கேபினெட் மினிஸ்டர்ஸ் இல்லைன்னா ஸ்டேட் மினிஸ்டர்ஸோட வேலை. இவங்களை நம்பி கொடுக்குற வேலையை வந்து அந்த மினிஸ்டர்ஸ், டெபுட்டி மினிஸ்டர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டரோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வைஸ் பிரசிடென்ட் அவரோட டேர்ம், அதுக்கப்புறமா வந்து அவருக்கு ஃபங்க்ஷன்ஸ், அவரோட ரிமூவல், அவர் எந்த இடத்துல வந்து பணி நீக்கம் செய்யலாம், அப்புறம் அவருக்கான பவர்ஸ் என்ன, அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் அவருக்கான ஆர்டிக்கல், அவருக்கான பவர் என்ன, அவருக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்த்தோம். அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அப்புறம் மினிஸ்டர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம். ஸோ இதோட இந்த பார்ட் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த பார்ட்டில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ மூலயமா பயனடைஞ்ச மாதிரி மற்றவங்களும் பயனடையணும். ஸோ ஒரு சின்ன லைக் பட்டனில் லைக் தட்டி விட்டிங்கன்னா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரெஃபர் ஆகும். ஸோ உங்களை மாதிரி மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.